ஆரம்பிச்சுலாம் அன்புக்குரிய சகோதரர்களான உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக வந்து காத்துள்ளது வாழ்ந்தோர் கேட்டிருக்கிற அடிப்படை சத்தியங்கள் இன்றைக்கு மாபெரும் சத்தியத்தை கேட்க போகிறோம். இந்த சப்ஜெக்டுக்கு ஆரம்பமாக அந்த ராஜேந்திரோடு ஜபத்திரவர் என்று கபிசாக அனுபவம். ஜபம் செய்வோம். ஏற்கனவே மத்திய வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலை நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நேரே வானத்தில் பூமியை உண்டாக்கிய எங்களை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிழ்ச்சிப்படுத்துகிறோம். உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பரிசுத்தாவின் வல்லமை அதிகமாய்த்தோம். கடந்த நாட்களெல்லாம் தேவனே எங்களை கண்ணினை காப்பது போல பாதுகாத்து எங்களை போக்குவரத்து மாசு மட்டுமாக எல்லா பலத்தோடும் சுகத்தோடும் பண்ணுகிறேன். இப்படியாக தேவனே தேர்ந்தெடுத்த நாள் முதல் இந்த வருடம் இன்னது தேவை என்பதை முன்கூட்டி அறிந்து எங்களுடைய தேவைகளால் நிறைவாக செய்து இதோ இந்த நாளின் காலப்படி செய்து இந்த நாளை என்பது இந்த மாலை நேரத்தில் இதோ இந்த சத்தியத்துக்காக அழைக்கப்பட்ட எங்களை கூட தெரிந்து கொண்டு இந்த மாலை நேரத்தில் இந்த நாளை கூட நீர் எங்களுக்கு என்ன ஒரு மறைப்பொருளை நீர் வைத்திருக்கு என்பது முடித்தவரை இந்த நாளில் பேசக்கூடிய தாசரை நீர்தாமை மறைத்து அவர் மூலியமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் வசனங்களை நாங்கள் கவனமாக கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் செய்து ஜெபிக்கிறோம். நீதியான நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றும் பார்த்து சமர்ப்பிக்கிறோம். நிறைய ஆண்டவர்களுக்கு வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் தேசியம் குரு மற்றும் தேசிய ஸ்தானத்தில் தாழ்மொழி ஜோடி நிலவுக்காக நாமே எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த திருமணத்தில் சொல்கின்ற உங்கள் அனைவருக்கும் குறிப்பிட்ட அழைப்பின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். வருக இது வேற எங்கேயோ சண்டே ஆராதனையில கேட்கிற மாதிரி இல்லையே, கல்யாண வீட்டுல கேட்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அன்பான சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே தானே சாப்பாடு போடுவாங்க. இந்த கல்யாணமே நமக்கு மிகப்பெரிய ஒரு சாப்பாடு தான். அந்த விருந்தை தருவதற்காக அந்த கார்த்திகேயன் அவர்களை அன்போடு அழைக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் உண்டாகப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களையும் உங்களுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வார்த்தை கொடுத்திருக்கிறோம். தேவனுடைய பிதாவின் தீவினாய் நம்ம ஒவ்வொரு வாரம் வேதத்தில் இருக்கிற ரகசியமா வேதத்தில் இருக்கக்கூடிய பிரமாணங்களமா கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் கூட நம்ம ஒரு பாடம் பார்க்க இருக்கிறோம். பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்ன விதமாக ஈசாக்கி திருமணம் அப்படிங்கிற தலைப்புகளை நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இது மூலமாக பழைய ஏற்பாட்டில் கூட முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எதற்கு மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் பார்க்குறாங்க. நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? சங்கீதம், நீதிமொழிகள் இதெல்லாம் அதிகமாக பார்ப்பாங்க. பைபிளை பார்த்தாலே தெரியும். அந்த பக்கங்கள் தான் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். மற்ற பக்கங்கள் தான் ஃப்ரெஷ்ஷாக கூட இருக்கும் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா பழைய ஏற்பாட்டோட முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாத கூட நம்ம ஒரு பாடம் பார்க்கலாம். இது எந்த அடிப்படையில் நம்ம பார்க்கறோம்னா வழக்கமாக நம்ம வாசிக்கிற வசனம் தான் யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை வெளியாகும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கடந்த காலங்களில் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆத்மா அப்படிங்கிற ஒரு சத்தியம் குறித்து பார்த்தோம். இப்போ உலகத்தில் அநேக தவறான புரிதல் இருந்தாலும் கூட வேதத்தின் அடிப்படையில் ஆத்மா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நரகம் தான் என்ன அப்படின்னு கூட ஒரு சத்தியத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த அடிப்படையிலும் கூட நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம். ஸோ அது நம்ம ஏற்கனவே அந்த முதல் வகுப்பில் பார்த்த ஒரு 7 மெத்தடில் ஒரு மெத்தட் தான் நம்ம பார்க்கறது. நம்ம 7 மெத்தட் ஞாபகங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேதத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிற பாடத்தில் நம்ம பார்த்துருக்கோம். 7 மெத்தட் இல்லைங்களா? என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா தலைப்பின் கீழாக படிக்கிறது, ஓமைகளின் அடிப்படையில் படிக்கிறது, அப்புறம் கருப்பொருள் அறிந்து படிக்கிறது, அடையாள வாசையில படிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன வாசையில படிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நிழலும் பொருளும், அதுக்கப்புறம் காலங்களை மையமாக இருக்கு,
படைக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறது எந்த மெத்தட்ல பார்க்குறோம் அப்படின்னா அந்த கை அண்ட் ஆண்டி கை நிழலும் பொருளும் அந்த மெத்தட்ல ஒரு பாடம் பார்க்குறோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு நம்ம பார்க்குறோம் ஈசாக்கின் திருமணம் இல்லைங்களா. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு நீங்கள் ஏற்கனவே வாட்சிடலாம், இல்லை நீங்கள் வீட்டுக்கு போய் கூட திரும்ப அந்த சம்பவத்துக்குள்ள நீங்கள் வாட்சி போகலாம். ஸோ நம்ம அந்த அதிகாரத்துக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம ஈசாக்கின் திருமணங்கள் தலைப்பு நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் என்ன பண்றாரு, வயது உயர்ந்த பிறகு என்ன பண்றாரு, சாரால் மறைவுக்கு பின்னாடி என்ன பண்றாரு, தன்னுடைய வாக்கு பிடிப்பிறந்த ஒரே மகன் இல்லைங்களா. அநேக மகன்கள் இருந்தாலுமே வாக்கு தத்துவத்தின்படி பிறந்த ஒரே மகன் யாரும் சொல்லி பார்க்கும்போது ஈசாக்கு. அவருக்கு என்ன பண்ண நினைக்கிறாரு, ஒரு திருமணம் பார்க்கணும், அதுக்கு பெண் பார்க்கும் விஷயத்த யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய வீட்டுல இருந்த ஊழியக்காரர் தெரியல யார் அவருக்கு, அவருடைய ஊழியக்காரர் எலியேசர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஊழியக்காரர் என்ன பொறுப்பு ஒப்படைக்கிறார் அப்படின்னா தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறார். வாசிச்சலன்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. ஆபிரகாம் வயது சென்று முதிர்வயது ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி தன்னுடைய ஊழியக்காரனுக்கு என்ன சொல்றாரு, தன்னுடைய மகனுக்கு என்ன பண்றாரு, பெண் பார்க்கும்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கலாம் 3-4. நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இடத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்றும் வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் கொடையில் வை என்றான். என்ன பண்றாரு, எங்க பெண் பார்க்க சொல்றாரு, நான் குடியிருக்கக்கூடிய கானானியருடைய இடத்துல இருக்கக்கூடிய பெண்களிடத்துல பெண் கொள்ளாமல் எங்க போய் பெண் கொள்ள சொல்றாரு, என்னுடைய தேசம் என்னுடைய இனத்தார் எங்க இருக்காங்களோ அங்க போய் என்ன பண்ணு, என்னுடைய மகனுக்கு ஒரு பெண் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஆணைக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த பெண் பார்க்க படம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. பொதுவா பெண் பார்க்கறதுனா யார் பார்ப்பாங்க, பெண்ணோட வீட்டார் தான் அவங்களோட பெற்றோர், மகன் வீட்டார் தான் அவங்களுடைய பெற்றோர் தான் ஆக்சுவலா பெண் பார்க்க போவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு, ஆபிரகாம் அதனால ஊழியக்காரனா அனுப்புறாரு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம அவர் எங்க அனுப்புறாரு, தன்னுடைய தேசத்துக்கு தன்னுடைய இனத்தாருக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு கேள்வி கூட நீங்க கேட்டுக்கலாம், அப்ப ஆபிரகாம் என்ன பார்க்கறாரு, ஜாதி பார்க்கறாரா கம்யூனிட்டி பார்க்கறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நீங்க வச்சுக்கலாம் இல்லைங்களா. ஒருவேளை அப்படி பாக்குறவங்க இதை கூட ரெஃபரன்ஸா எடுத்துக்குவாங்க, ஆபிரகாமே அப்படிதானே பண்ணாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அதுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கேள்விகளோட கூட நம்ம தியானிக்கலாம் சரிங்களா. ஸோ ஒரு தன்னுடைய வேலைக்காரத்துல கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்கறதுக்கு தன்னுடைய வேலைக்காரர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது எலியேசர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த எலியேசர் யாரும் சொல்லிட்டீங்க, நீங்க யாருன்னா ஊழியக்காரர் சரிங்களா. ஒரு ஊழியக்காரரை கொடுக்குறாரு அப்படின்னா அப்புறம் அது எந்த அளவுக்கு அவரு உண்மையும் புத்தகம் உள்ளா இருக்காரு அப்படிங்கிற கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஏற்கனவே வாக்கு தருத்தபடி நமக்குள்ள ஒரு சந்ததி வரும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப அது டிலே ஆகும்போது ஆபிரகாம் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த எலியேசரை பார்த்து சொல்றாரு இல்லைங்களா. ஒருவேளை இந்த எலியேசரை என்னுடைய பிள்ளையாக நான் தத்தெடுத்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட கேட்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் உண்மையும் புத்தகம் உள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்திருக்கிறாரு கூட நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கோ ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அவர் அழுகும்போது அவர் கேட்கிறாரு, ஒருவேளை நான் பெண் பார்க்க போயிட்டு அந்த பெண் என்னோட வரலன்னா என்ன செய்யணும்னு கேட்கும்போது அதுக்கு ஆபிரகாம் ரிப்ளை பண்றாரு வாட்ஸ்அப்னா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். எலியேசர் ஆபிரகாம் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்னுடைய தேவன் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய தூதனை உனக்கு முன்பாக கண்டிப்பா அனுப்புவாரு. நீ என்ன பண்ண, அங்கே வந்து எனக்கு குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வர சொல்லி அனுப்புறாரு சொல்லி பார்க்கிறோம். உடனே எலியேசர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு
10 ஒட்டகங்கள் கூட்டிட்டு போறாரு. வாசிச்சலாம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியில் நாகருடைய ஊரில் சேர்ந்து. தன்னுடைய எஜமான் சொல்லிட்டாரு, ஊழியக்காரர் ஊழியக்காரன் அந்த பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, உடனே கீழ்படிஞ்சு 10 ஒட்டகங்கள் எடுத்துட்டு போறாரு. அப்படின்னா அவருடைய தேசத்துக்கு போறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய தேசம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க என்ன பார்க்கிறோம், மெசொப்பொத்தாமியாவில் நாகருடைய ஊரில் சேர்ந்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அவருடைய தேசம் எங்க இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? ஆபிரகாம் கல்தேரிய பட்டணம், அங்க இருந்துதான் தேவன் அவரை அழைக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். அங்க இருந்து இவர் எங்க வந்துட்டாரு? இப்ப ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? ஆபிரகாம் இப்ப எங்க இருக்கிறாரு? கானான் தேசத்துல இருக்கிறார் இல்லைங்களா. இப்ப கானான் தேசத்துல இருக்கிற ஆபிரகாம் தான் என்ன சொல்றாரு, அவருடைய தேசமாகிய மெசொப்பொத்தாமியாவில் இருக்கக்கூடிய அந்த நாகருடைய ஊருக்கு அனுப்புறாருன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இந்த மெசொப்பொத்தாமியா இப்ப எங்க இருக்கு? இவர் இருந்த கானான் எங்க இருக்கு? இப்ப பிரசன்ட் நம்ம தேசங்கள்லாம் சொல்லும்போது, நாடுகளை சொல்லும்போது எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு கெஸ் பண்ண முடியுமா? கானான் வந்து இஸ்ரேல் தேசம். மெசொப்பொத்தாமியா சிஸ்டர் டீச்சர் சொல்லிட்டாங்க. மெசொப்பொத்தாமியா நாகரிகம் ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்க அந்த நாகரிகம்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்னா நதிக்கரை ஓரங்கள்ல தான் ஆரம்பிக்கும் இல்லைங்களா. மெசோ அப்படின்னா 2 அப்படிங்கிற ஒரு பொருள்ல 2 நதிகள் குறிக்கிறது. யூப்ரட்டிஸ், டைகிரிஸ், இந்த நதிகள் அந்த இடங்கள்ல இருந்த அந்த நாகரிகம் தான் அந்த மெசொப்பொத்தாமியா நாகரிகம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈராக் தேசம், இப்ப இருக்கக்கூடிய ஈராக் தேசத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஈராக் தேசம் இப்ப அந்த இஸ்ரேல் தேசம் நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கானான் அப்படிங்கிறது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கலாம். மெசொப்பொத்தாமியா அப்படிங்கிறது இந்த ஈராக் தேசம், அந்த இடத்துல வந்து நதிகள் போயிடலாம் இருப்பாங்க, டைகிரிஸ், யூப்ரட்டிஸ். ஸோ இந்த இடங்கள், ஸோ இங்க இருந்து இங்க டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மேப்ல பார்த்துட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் போட்டுருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ல இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்பேஸ் வந்து 250 மைல் 400 கிலோமீட்டர். அதாவது ஒரு மைலுங்கிறது 1.6 கிலோமீட்டர். நீங்க பழைய காலத்துல மைல் கணக்கில் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மைல்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் இந்த மேப்ல இருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர். ஆனா ஆக்சுவல் அந்த டிஸ்டன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதோட கூட தான் இருக்கும். மெசொப்பொத்தாமியா கானான்ல இருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, கூட தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட டபுளா இருக்கு, ஒரு 800 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. அப்படிதான் இருக்கு இல்லைங்களா. ஸோ அவ்வளவு தூரம் இப்படி பண்ணணும், டிராவல் பண்ணி போகணும். எதுவில் ஏற்போறாரு அப்படின்னா ஒட்டகத்தை எடுத்துட்டு போறாரு சொல்லி போறோம் இல்லைங்களா. ஸோ இந்த காலத்துல போறதா இருந்தா எங்க போகலாம், ஃப்ளைட்டு இல்லைங்களா. ஒருவேளை கப்பல் வழியா, கடல் வழியா இருந்தா கப்பல் வழியா போயிடலாம். இல்லை இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தால் ஆம்னி பஸ்லாம் கூட இருக்கு. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை இல்லைங்களா. அப்போ வந்து கால்நடைகள் வழியாக தான் போகணும் இல்லைங்களா. ஸோ அங்கே ஒட்டகம் ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அந்த தேசத்துடைய கடற்பரப்புலாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஈராக் தேசம் அந்த தேசம் எப்படி தான் இருக்கும், பாலைவனங்கள் நிறைந்த பகுதி இல்லைங்களா. ஸோ அந்த பாலைவனங்களை கடந்து போகணும் அப்படின்னு எங்களுடைய இதாக போகணும். ஒட்டகங்கள் தான் சிறந்த விலங்குகள்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த ஒட்டகங்கள்ல அது மேல உச்சிதங்கள்லாம் எடுத்துட்டு போறாருன்னு சொல்லி பார்க்குறோம். பல விதமான உச்சிதங்களை எடுத்துட்டு அவர் டிராவல் பண்ணி போறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனுடைய டிஸ்டன்ஸ் கூட நம்ம பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் தொலைவுக்கு அதை கடந்து அந்த இடத்துக்கு போறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ மெசொப்பொத்தாமியா போயிட்டாரு. ஸோ மெசொப்பொத்தாமியா போன பிறகு அங்கே என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு துறவண்டையில போய் என்ன பண்றாரு, மடக்கி நிப்பாட்டி வச்சுட்டு அங்க ஒரு ஜெபம் பண்றாரு இல்லைங்களா. என்ன ஜெபம் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். ஸோ தன்னுடைய நிஜமான குமாரனுக்காக நான் என்ன பண்ண வந்திருக்கேன், மணப்பெண் பார்க்க வந்திருக்கேன். ஸோ இந்த துறவண்டையில என்ன பண்ணுவாங்க, பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நீர் எடுக்கிறதுக்கு தண்ணீர் எடுக்கிறதுக்காக கண்டிப்பா இங்க வருவாங்க. ஸோ அந்த தண்ணீர் எடுக்கிற பெண்கள்ல உங்களுடைய அடியானுக்கு அதை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்றாரு இல்லைங்களா. வாட்ஸ்லாம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 13 மற்றும் 14. இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும், உன் ஒட்டகங்களுக்கு
குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல் பெண் எவளோ அவளை நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கும் நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஸோ இங்க ஜெபம் பண்ணும்போது அந்த தேவன் என்ன பண்றாரு, ஒரு அடையாளம் கேட்கிறாரு இல்லைங்களா? ஸோ இந்த திருவாண்டைக்கு வருகிற பெண்கள்ல அவர் என்ன கேட்பாரமா, ஒருத்தர் என்ன கேட்பாரமா, குடிக்கும்படிக்கு தண்ணீர் கேட்கும் போது அந்த பெண் என்ன சொல்லணுமா, குடி என்று அவருக்கு மட்டும் கொடுக்காம என்ன பண்ணணும், ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லக்கூடிய பெண் தான் என்ன பண்ணணும்னா, அவள் மணவாளனுக்காக நியமிக்கப்பட்ட மனப்பெண்ணாக நான் என்ன பண்ணுவேன், அறிந்து கொள்வேன்னு சொல்லி அந்த அனுகிரகம் செய்யும்படிக்கு என்ன பண்றாரு, ஒரு அடையாளமா தேவனத்துல கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இப்படி கேட்கறதுக்கு முன்னாடி, அதாவது வாய் அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, தேவன் எப்படி அனுகிரகத்தை பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம் 24:15. ஆதியாகமம் 24:15. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்தேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோல்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தார். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது யார் வராங்க, ரெபெக்காள் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ரெபெக்காள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள். புரியுதா? நம்ம உண்மையான பார்த்தலாம், யாரு, ஆபிரகாம், அவருடைய சகோதரன் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாகோருடைய மனைவி தான் யாரு, மீல்காள் இல்லைங்களா? அவர்களுடைய மகன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது பெத்துவேல். இந்த பெத்துவேலுடைய மகள் தான் யாருன்னு சொல்லி பார்க்கலாம், ரெபெக்காள். இவங்களதான் என்ன பண்றாங்க, ஈசாக்குக்கு மனவாட்டியாக அங்க தேவன் முன்கு வச்சிருக்காரு சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ இங்க ஈசாக்குக்கும் அந்த பெத்துவேலுக்கு என்ன ரிலேஷன் வரும், மாமா பொண்ணு. ஈசாக்கு ஆபிரகாம் தெரியும், அந்த ரிலேஷன் எடுத்துக்குவாங்க. ஆபிரகாம் சகோதரர் நாகூர் மகன் பெத்துவேல், பெத்துவேல் மகள் அப்படின்னு. இப்ப பெத்துவேல் ஈசாக்கு என்ன முறைமை, சகோதரர் சொல்லிட்டாங்க, சகோதரர் இல்லைங்களா? இல்லைங்களா? ஸோ அப்ப சகோதரனுடைய மகள் தான் யாரும் சொல்லி பார்க்குறோம், ரெபெக்காள். அந்த காலத்துல இந்த மாதிரி இப்பதான் நமக்கு முறைமைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த காலத்துல முறைமைகள் இல்லை. இதனால அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். ஈசாக்கு எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா ஆபிரகாமுடைய 100 வயசுல தான் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த ரிலேஷன் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இனத்தார்ட்ட தான் இங்க பெண்களுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அப்படிதான் சொல்லி அனுப்புறாரு, என்னுடைய இனத்தார்ட்ட அப்படின்னா அவங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட தான் என்ன பண்ணணும், பெண் கொண்டு வர சொல்லி அங்க எலியேசரை ஆபிரகாம் அனுப்புறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி அங்க தேவன் அங்க வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ரெபெக்காள் குறிச்சு நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:16. ஆதியாகமம் 24:16. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால் அவள் துறையில் இறங்கி தன் குடத்தில் நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். இங்க ஆப்போசிட்ல யார் வராங்கன்னா ரெபெக்காள் வராங்க. இவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ரெபெக்காள் வர்றாங்க. ரெபெக்காள்கிட்ட என்ன கேட்கிறாரு, தண்ணீர் பொறுப்படி கேட்கும்போது அங்க ரெபெக்காள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கும் கொடுத்தது வேண்டி என்ன பண்றாங்க, உடனே துறவில் இறங்கி என்ன பண்றாங்க, தன்னோட குடத்தை நிரப்பிக் கொண்டு அவங்களுடைய ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ இங்க ரெபெக்காள் குறிச்சு வாசிக்கும்போது எப்படி வசிக்கிறோம் அப்படின்னா, அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமா இருந்தால் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ரூபவதினாலே நமக்கு தெரியும் அழகு. இங்க என்ன பார்க்கலாம், மகா ரூபவதினா அப்ப அந்த அளவுக்கு மிகுந்த அழகுள்ளவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அவங்க கிட்ட தான் எலியேசர் தண்ணீர் வார்க்கும்படி கேட்கும்போது எலியேசருக்கு கொடுத்தது மட்டும் என்ன பண்றாங்க, ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லி என்ன பண்றாங்க, உடனடியாக போய் துறவுல இறங்கி எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இப்படி யாரும் செய்வாங்களா, தெரியாத ஒரு நபர் தண்ணி கேட்கிறாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா இங்க என்ன, அவங்களுக்கு ஒட்டகங்களுக்கு கேட்கிறாங்க அப்படின்னா ஒட்டகங்களுக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது பாசிட்டிவா, அதெல்லாம் தெரிஞ்சவங்க ரிலேஷன் அப்படிதான் கேட்கலாம். அவங்களோட ஒட்டகமா இருந்தா அவங்க தண்ணி கொடுக்க ஒரு நியாயம். யாருமே தெரியாத ஒருத்தர் தண்ணி கேட்கிறாங்க, தண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, வாலண்டியராக கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒட்டகங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்களால முடியுமா? அப்போ ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். தண்ணி நிறைய குடிக்கும். ஏற்கனவே அது எங்க வந்திருக்கு, பாலைவனத்தை கடந்து வந்திருக்கு. கானான் தேசத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்குன்னா அப்போ அந்த தண்ணி எவ்வளவு தாகத்துல அது இருக்கணும். ஸோ அந்த 10 ஒட்டகங்களுக்கு எவ்வளவு தண்ணி அதை கொடுக்கணும் நம்ம ஒரு கால்குலேஷன் அப்படியே பார்க்கலாம். ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், 90 கேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேலன்கிறது ஒரு அளவீடு. இப்போ ஒரு கேலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 4 லிட்டர் இல்லைங்களா? இப்போ 90 கேலன் அப்படின்னா எத்தனை லிட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
405 லிட்டர். சரிங்களா? இப்போ இது மாதிரி 10 ஒட்டகங்கள் இருக்கு. ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்குதாமோ கிட்டத்தட்ட ஒரு 405 லிட்டர் தண்ணி குடிக்குது அப்படின்னா 10 ஒட்டகங்களுக்கான தேவையான தண்ணீர் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4050 லிட்டர் தண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த 4050 லிட்டர் தண்ணி எங்கே தான் இருக்கணும்? துறவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? கிணறு தான். துறவுனா கிணறு தான் சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அங்கே ஒருவேளை நதியாக இருந்ததுன்னா அப்படி ஈஸியாக எடுத்துட்டு வந்துடலாம். பட் துறவுனா அப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய துறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆழத்தில் போய் தான் எடுத்துட்டு வரணும் இல்லைங்களா? ஸோ கீழே போய் முன்னுக்கு வந்து திரும்ப மேலே ஏறி வரணும். அதான் அங்கே வசனத்திலேயே வாசிக்கிறோம், இறங்கி ஏறி வந்தால் அப்படிதான் வசனமே இருக்கு இல்லைங்களா? ஸோ இறங்கி அந்த துறவுல தண்ணீர் கொண்டுட்டு திரும்ப ஏறி வந்து தான் அவங்க என்ன பண்ணணும், தண்ணீர் வார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்க ஒரு குடத்தை தான் கை வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு குடமா தான் என்ன பண்ணிருப்பாங்க கொண்டு வர முடியும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ இந்த 4050 லிட்டர் குடத்துல கொண்டு வந்தா எத்தனை குடம் பிடிக்கும்? ஒரு குடம் 20 லிட்டர். அதிகபட்சம் 20 லிட்டர் வச்சுக்கலாம். சரிங்களா? 4000 லிட்டர் 20 லிட்டர் போட்டோம்னா எத்தனை குடம்? ஆமா, 200 குடம் தண்ணி இல்லைங்களா? இந்த 200 குடத்தை தண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க இறங்கி ஏறி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்துட்டு வந்து ஒட்டகங்களுக்கும் வார்த்திருக்காங்க வச்சுருக்காங்க. ஒட்டகங்கள் என்ன பண்ணியிருக்காமா தீர்ந்து குடித்து தீர்ந்தானே அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஒட்டகங்கள் குடித்து தீர் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க தண்ணீர் கொண்டு வாய்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தங்க செய்வாங்களா? யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு அவங்களோட ஒட்டகங்களுக்கு சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தண்ணீர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படி தண்ணீர் கொடுத்த உடனே அவர் என்ன செய்யறாரு? எலியேசர் அவர்கிட்ட இருக்கிற உடனே என்ன பண்றாரு? காதணிகள், கடகங்கள் இதை என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட்செல்லாம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரைச்சேக்கல் எடையுள்ள பொற்காதணியும் அவன் கைகளுக்கு 10 சேக்கல் எடையுள்ள பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து பார்க்கிறோம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதற்கு பிறகு என்ன பண்றாரு? எலியேசர் என்ன பண்றாரா? அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் என்ன பண்றாரு? 10 சேக்கல் எடை கொண்டுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சேக்கல்ங்கிறது ஒரு அளவீடு சரிங்களா? இப்போ நம்ம என்ன அளவு சொல்றோம்? கிராம், கிலோகிராம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல. அப்போ ஒரு சேக்கல் அப்படின்னா எத்தனை கிராம்னா 11 கிராம் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற அளவு. ஒரு இங்கே என்ன பார்க்கலாம்? அரை சேக்கல் 11 பாதி அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கிராம், ஒரு 3/4 பவுன்ல தோடு கொடுக்குறாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் 10 சேக்கல், 10 சேக்கல்லாம் 110 கிராம் இல்லைங்களா? எத்தனை பவுன்? 110னா 8ஆல் டிவைட் பண்ணி சொல்லிருக்கீங்க சீக்கிரம். 12-13 பவுன் என்ன பண்றாங்க? வளையல் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? தண்ணீர் கொடுத்தாங்க, அதுக்கு என்ன பண்றாரு? பரிசு காதணிகளும் கடகங்களும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்ததுக்காக இவ்வளோ ஒரு விலை உயர்ந்த பரிசு கொடுப்பாங்களா யாராவது? அதையுமே ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு விஷயங்களுமே இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நூதனமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டைட்டிலே எப்படி வைப்பாங்கன்னா நூதனமான திருமணம் கூட சொல்லுவாங்க, பெக்குலியர் மேரேஜ். ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நூதனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு வேலைக்காரரை பெண் கொள்ளும்படிக்கு அனுப்புறாருன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ஒரு அடையாளம் கேட்கும்போது அங்கே தண்ணீர் கொடுக்க கேட்குறாரு. அங்கே தண்ணீர் அவங்க என்ன பண்ணுறாங்க? 200 கொடுத்தா என்ன பண்ணுறாங்க? இறங்கி ஏறி வாக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது முடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க? காதணிகளும் கடகங்களும் அங்கே பரிசாக கொடுக்கப்படுதை கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இப்படி அவங்க வாங்கிட்டு எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா வீட்டுக்கு தான் போனாங்க இல்லைங்க. தொடர்ந்து அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்கிட்டு எங்கே போகிறாங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா மற்றும் சகோதரர் அவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணும்போது அவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க? ஓடி போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவரையும் என்ன பண்ணுறாங்க? எலியேசரை கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அவர் விசாரிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க? அவங்க அந்த வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. யாருடைய மகளையும் விசாரிக்கும் போது தான் இன்னாருடைய மகள்னு சொல்லிட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ஒட்டகங்களுக்கு தேவையான வைக்கோல் தீவனங்கள் எங்க இடத்துல இருக்கு, வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த அளவுக்கு ஒரு என்ன பண்றாங்க? ஒரு அன்பை காட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே எலியேசர் வீட்டுக்கு போறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த வீட்டில் போய் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த நடந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இவரும் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? நான் எங்கேருந்து வந்தேன், என்னுடைய எஜமான் யாரு, அவருடைய மகன் யாரு, அவருக்கு மணப்பெண் தேடும்படிக்கு என்னுடைய எஜமான் என்ன பண்ணியிருக்காரு? ஆணையிட்டு இங்கே அனுப்புனாரு. ஸோ என்னுடைய இனத்தாரத்துக்கு சொல்லும்போது இங்கே போகும்போது நான் இப்படி ஒரு ஜெபம் பண்ணேன், அப்படி இந்த இடத்துல இருக்கு ரெபெக்காள் எடுத்து அவர் வந்தாங்க அப்படின்லாம் சொல்லும்போது என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்கள அதை யோசிச்சு பார்த்து இது தேவனுடைய திட்டம்ங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா?
ஸோ அப்போ வந்து கேட்குறாரு, என்ன பண்ணலாம், மணப்பெண் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்களா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், கை நினைக்க போகிறேன். சாப்பிட சொல்லும்போது என்ன செய்வார் அப்படி, நீங்கள் எங்களுக்கு உத்தரவு சொல்லுங்கள். இப்போ எல்லாரும் தான் சொல்லுவாங்க, பின்பாக்கு போனால் உடனே சாப்பிட்றாங்களே, ஓகே சொன்னால் தான் கை நினைப்போம், இல்லைன்னா கை நினைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே தான் அங்கேயும் நடந்தது. வாசிக்கலாம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அப்பொழுது லாபானும் பெத்தேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் குலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஸோ அவங்க உணர்ந்து கொண்டாங்க, இது தேவனுடைய சித்தம், அதாவது இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு, அதனால நாங்கள் உங்களுக்கு என்ன மறுப்பு தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்கள பெண் கொடுக்க சம்மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி சம்மதம் தெரிவிச்ச பிறகு திரும்ப என்ன பண்றாரு, நம்மளுடைய எலியேசர் என்ன பண்றாரு அப்படின்னா, திரும்பவும் என்ன பண்றாரு, ஒரு பரிசுகள் கொடுக்குறாரு. வாசிக்கலாம் 24-53. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரர் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். இந்த ஊழியக்காரன் எலியேசர் என்ன பண்றாரு, வெள்ளி உடைமைகள், பொன்னுடைமைகள், வஸ்திரங்கள் இதெல்லாம் பண்றாரு, ரெபெக்காளுக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய தாய்க்கும் சகோதரனுக்கும் என்ன பண்றாரு, சில உச்சிதங்களையும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ கூட அப்போ திரும்ப அடுத்த நாள் காலையில் என்ன பண்றாங்க, பெண்ணை என்னோட கூட அனுப்புங்கன்னு சொல்லி எலியேசர் கேட்கிறாரு. வைக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க கூட ஒரு 10 நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாசிக்கலாம் 55ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவருக்கு எலியேசர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க, இது கர்த்தரால் வந்த காரியம், நீங்க என்ன பண்ணிடாதீங்க, தடை பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்ணின் வாய்ப்பிறப்பை கேட்கும்னு சொல்லி சொல்றாங்க. அது வாசிக்கலாம் 57ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி சொல்லும் போது அவங்க ரெபெக்காள் என்ன ரிப்ளை பண்ணிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா. ரெபெக்காள் என்ன ரிப்ளை பண்ணாங்க, உடனே என்ன பண்றாங்க, போகிறேன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. வாசினி ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். ஸோ கிட்டத்தட்ட எலியேசரும் ரெபெக்காள் சந்திச்சு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ டைம் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட முதல் நாள் சாயந்தரம் மீட் பண்றாங்க இல்லைங்களா. சாயங்காலத்தில் துறவண்டையில வந்து நிற்கிறாரு. ரெபெக்காள் சாயந்தரத்துல தண்ணீர் முள்ள வராங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. காலையில் எழுந்த உடனே போகலாமான்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க, மணப்பெண் ரெடின்றாங்க இல்லைங்களா. இது எங்கேயாவது நடக்குமா, மகன் யாருன்னே தெரியாது, வீடு எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த காலத்துல யாராவது பொண்ணு பார்த்து இப்படி செஞ்சா ஒத்துக்குவாங்களா பெண்ணு, என்ன சொல்லுவாங்க, என்ன கேட்காம எப்படி முடிவு பண்ணி கேட்பாங்க இல்லைங்களா. அப்படியே இருந்தாலும் பெண் வீட்டார் ஒத்துக்குவாங்க. நான் போய் என்ன பண்ணணும், மாப்பிள்ளையை பார்க்கணும், மாப்பிள்ளை மாட்டும் பார்த்தா போதாது, போய் வீட்டை பார்க்கணும், வீட்டுக்கு சொந்த பந்தங்களை பார்க்கணும், அந்த இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்த்து என் பெண்ணுக்கு எல்லா இடமும் சௌகரியமா இருக்கான்னு பார்த்து தான் கொடுப்பாங்க இல்லைங்களா. இங்க எதுவுமே நடக்கல, முகத்தை கூட பார்க்கல, இடம் எங்கன்னு கூட தெரியாது. ஸோ எதை வச்சு அவங்க இப்படி ஓகே சொல்லியிருப்பாங்க, உடனே போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு கேள்வி வரணும் இல்லையா நமக்கு. ஏதோ ஒரு 12 மணி நேரம் டைம் தான் இடையில இருக்கு இல்லைங்களா, ஒரு 24 மணி நேரம் கூட இல்லை. ஸோ அதுக்குள்ளாக ஒரு மணப்பெண் ஒரு மணமகனை பிடிச்சு கேட்டு உடனே ஓகே சொல்றாங்க, உடனே போக அளவுக்கு ரெடின்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மகன் கடவுள் வந்து உன்னை உங்க பெண்ணாதான் எனக்கு நான் சொன்ன வேண்டிட்டதுபடி இந்த பொண்ணுதான் வந்தது, அதனால நீ கடவுளுடைய திக்கறிவு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அங்க பேசின காரியங்களை வச்சு தேவனுடைய சித்தம்ங்கிறத அவங்க உணர்ந்திருப்பாங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம அந்த ஆபிரகாம் குறிச்சு அந்த எஜமான் குறிச்சு என்ன பண்ணியிருப்பாரு, எலியேசர் ஊழியக்காரன் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. தன்னுடைய எஜமான் இப்படிப்பட்டவர், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணியிருக்காரு, பலி கொடுக்கறதுக்கு கீழ்ப்படிந்து போனார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவரார் சொல்லி பாக்குறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம ஈசாக்கு என்ன பண்றாரு, அப்பா சொன்ன உடனே என்ன பண்றாரு, கீழ்ப்படுகிறார் இல்லைங்களா. அந்த இடத்துல உடனே கைகள் கட்டப்பட்டு கெடுத்தப்படுறாரு. ஸோ அந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறாரு. இதை குறிச்செல்லாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இதை வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு முடிவுக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ எடுத்த உடனே அவங்க அந்த மாதிரி சொல்லலாம், எல்லா விதமான விஷயங்களும் அவங்க கண்டிப்பா விசாரிச்சு தெரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம அவங்க போகும்போது ஒரு வாழ்த்து சொல்றாங்க. இந்த வாழ்த்தையும் நம்ம வாசிச்சிடலாம். 60ஆம் வசனம்.
ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகையானுடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். சரி, ஒரு வாழ்த்து என்ன சொல்ற வாழ்த்துன்னா, கோடா கோடியாய் பெருகுவாயாக, உங்களுடைய சந்ததியார் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய பகையினுடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இப்படி ஒரு வாழ்த்துதல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஒரு இடத்துல நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, 16 பெற்று அப்படின்னா அந்த மாதிரி வார்த்தை கேட்டிருக்கோம். இங்க என்ன சொல்றாங்க, கோடா கோடியாய் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இதற்குரிய விளக்கங்கள்லாம் என்ன, இது எல்லாமே பெக்குலியரான விஷயங்கள் இல்லைங்களா? நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நீங்க வசனங்களை கூட பார்த்துருக்கலாம். ஒரு சில வார்த்தைகள் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க வேற கலர்ல இல்லைங்களா? ஸோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு நூதனமான விஷயங்களாக இருக்குன்னு கூட நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போறாங்க. யாரெல்லாம் போறாங்க? எலியேசர், ஒட்டகங்கள், மணப்பெண் ரெபெக்காள் இல்லைங்களா? கூட தோழிகளோட போறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். திரும்ப எப்படிதான் போகணும் அவங்க? அதே வழியில, அதே பாலைவனத்த பாதையில போகணும். திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் கடந்து போகணும். ஸோ இரவு பகல் இல்லைங்களா? ஸோ அவர் வந்தப்பயாவது தனியா வந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ போகும்போது யாரெல்லாம் போறாங்கன்னா ரெபெக்காள், தோழிகள். ஸோ அவங்க பெண்களாக எப்படி போறதுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க கடந்து போறாங்க. இதே முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல அவங்க. உடனே போகிறேன்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் யோசிக்காம சொல்லியிருப்பாங்களா? இத்தனை கிலோமீட்டர் இவங்க கடந்து போகணும் இல்லைங்களா? போயிருன்னு சொன்ன உடனே இதெல்லாம் யோசனை சொல்லியிருப்பாங்க. இத்தனை நாட்கள் கடந்து போகணும், இந்த பாதையில தான் போகணும். ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் அவங்க கடந்து செல்லணுங்கிறத ஒரு சோதனைகள்லாம் இருக்கும், அப்படி கஷ்டங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க உறுதியா இருக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஒரு அன்பை வெளிப்படுத்திருக்காங்கன்னு கூட நம்ம பார்க்கலாம். அவங்களோட குணலட்சணம் தான் இப்போ அதுக்குரிய நம்ம பாடமாக கூட இருக்க போகுதுன்னு கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ இவங்க கிளம்பி போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க போகும்போது கிட்டத்தட்ட அந்த தேசத்துக்கு போன பிறகு அங்கே ஈசாக்கு எங்க இருக்காருன்னா தென் தேசத்துல இருக்கிறாரு. ஸோ அங்கே தியானம் பண்ண வரும்போது அங்கே மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? எலியேசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மனிதன் யாரும் சொல்லும்போது இவர் தான் என்ன ஈசாக்குன்னு சொல்லும்போது உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கிடுறாங்க. இதெல்லாம் வசனம் நீங்க மாச்சினது தெரியும் இல்லைங்களா? உடனே ஈசாக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, ஒட்டத்துல வந்து உடனே கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கின உடனே என்ன பண்றாங்க, தலைக்கு முக்காடித்துக் கொள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே ஒரு முக்கியமான குணலட்சணங்கள் சொல்லி தன்னுடைய மனவாளன் இவர் தான் தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, கீழே இறங்கி என்ன முக்காடித்துக் கொள்ளுகிறாங்க கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அதற்கு பிறகு எலியேசர் ஈசா கிட்ட கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு, அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அறிமுகப்படுத்தின பிறகு அங்க ஈசாக்கு ரெபெக்காளை ஏற்றுக்கொள்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? வாசிக்கலாம் 24:67. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். நம்ம இங்க வாசிக்கிறது என்ன வாசிக்கிறோம், ஈசாக்கு என்ன பண்றாருமா, ரெபெக்காளை தன்னுடைய தாயாகிய சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் என்ன பண்றாரு, தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு என்ன பண்றாருமா, அவளை நேசித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? மனைவி மட்டும் இல்லாம அவளை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதற்கு பிறகு தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி அவர் ஆறுதல் அடைந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதியாகமம் புக்ல ரெக்கார்ட் ஆகிட்டு ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கினுடைய திருமணத்திற்கான காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த பெக்குலியரான மேரேஜ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, ஒரு வேலைக்காரனை ஊழியக்காரன் அனுப்புறாரு. ஸோ அந்த ஊழியக்காரனுடைய சம்பவங்கள்லாம் அங்கே விவரித்து சொன்ன பிறகு அந்த பெண்ணை என்ன பண்றாங்க, உடனே மகனை காணாமலே என்ன பண்றாங்க, ஓகே சொல்லி உடனே கடந்து வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இவ்வளோ ஒரு பெக்குலியரான ஒரு மேரேஜ் அப்படி குறித்து நம்ம பார்க்கணும். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம், இதை குறிச்செல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டுல நம்ம படிச்சிருக்கோம், சில சம்பவங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கோம். இது நடந்த சம்பவம் தான் பழைய ஏற்பாட்டுல நமக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்னா இது எந்த மெத்தட்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டைப் அண்ட் ஆன்டி டைப், நிழலும் பொருளும் அப்படிங்கிற மெத்தட்ல நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே தேவன் அங்கே சும்மா எழுதி வச்சு இல்லைங்களா? ஸோ அதுல ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்துவதற்காக தான் எழுதி வச்சிருக்கிறார். அதை குறித்து தான் பவுல் சொல்றாரு, வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருப்பீர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஸோ முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல ரெக்கார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அந்த காரியங்கள்லாம் எதுவாக நமக்கு எப்படி இருக்காமா, போதனையாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த போதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்வதால் நமக்கு என்ன உண்டாகுமாமா, பொறுமை, ஆறுதல், அது மட்டும் இல்லாம அதன் மூலம் நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக ஆகும்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா?
ஸோ இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளாகும்படிக்கு நமக்குள்ள பொறுமையும் ஆறுதல் உண்டாகும்படிக்கு பழைய ஏற்பாடு சமூகம் எல்லாமே நமக்கு போதனையாக இருக்கும். போதனையாக மட்டும் இல்லாமல் நமக்கு எச்சரிப்பாகவும் இருக்கு. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10:11. 1 கொரிந்தியர் 10:11 இவைகளை எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இவைகள்லாம் எப்படி நடந்திருக்காமா? திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. முடிவு காலம் யார் அப்படின்னா நம்ம தான் இல்லைங்களா? உலகத்தினுடைய முடிவு காலத்துல நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதாமா? எச்சரிப்பு உண்டாகுது சொல்லி பார்க்கிறோம். இதுல இருந்து நமக்கு என்ன ஆகுது? எச்சரிப்பு கிடைக்கும்படிக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? திருஷ்டாந்தங்கள் அப்படின்னு என்ன? ஒரு எக்ஸாம்பிள் இல்லைங்களா? ஸோ அவங்களோட வாழ்க்கையை ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ அங்கே என்னென்னலாம் நடந்துச்சோ அதுக்கு அப்படியே ஒரு பொருள் அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ நம்ம என்னென்ன கேரக்டர்லாம் பார்த்தோமோ அதை அப்படியே நிழலாக பார்த்தோம். அதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுதான் நிழலும் பொருள்னு சொல்லி பார்க்குறோம். என்னென்ன கேரக்டர்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? முதல் கேரக்டர் யார் வரும்? ஃபர்ஸ்ட் இந்த சம்பவத்தில் இந்த திருமண காலத்தில் ஆபிரகாம் இல்லைங்களா? ஸோ ஆபிரகாம் குறித்து நமக்கு தெரியும். ஆபிரகாம் யாருக்கு நிழலாக இருக்க வாய்ப்பு? ஆபிரகாம் குறித்து நம்ம வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆபிரகாம் என்ன பண்றாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனே என்ன பண்றாரு? பலி கொடுக்கிறாரு சொல்லி பார்க்க. தேவன் கேட்ட உடனே என்ன பண்றாரு? பலி கொடுக்கிறாரு அப்படின்னா அப்ப ஆபிரகாம் நம்ம யாருக்கு நல்லா குறித்து பார்க்கலாம்னா பிதாவாகிய தேவனுக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? நம்முடைய ஒரே பேரான குமாரனே என்ன பண்றாரு? இந்த உலகத்தை ஈக்கும்படிக்கு அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம் யோவான் 1:18. யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் வழியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். இப்படி ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின்படியான ஒரே மகனான ஈசாக்க பலி கொடுத்தாரோ அதே போல நம்முடைய பிதாவாகிய தேவன் கொண்டிருக்காரு. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணியிருக்காரு? இந்த உலகத்தை மீட்கும் பொருளுக்கு பலியாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம் யோவான் 3:16. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நித்திய கொடுப்படிக்கு இந்த ஜீவனை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ யாருக்கு நல்லா சொல்லுவோம்? பொருள் வந்து இயேசு கிறிஸ்துனா பங்க இல்லை ஈசாக்கு இல்லைங்களா? ஆபிரகாம் பிதாவாகிய தேவன் அப்படின்னா ஈசாக்கு ஒரே பேரான குமாரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப யாருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்? ஈசாக்கு திருமணம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருமணம் இல்லைங்களா? வாசிக்கீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமணம் குறிச்சு வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவர்னா யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி என்ன பண்ணாங்களா? தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம் இல்லைங்களா? இதை குறிச்சுதான் நம்ம அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர்ல சொல்றாரு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நிமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராகம் கொண்டிருக்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு? நம்ம என்ன சொல்றாரு? கற்புள்ள கன்னிகைகளாக சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஒப்புக் கொடுக்க நியமித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப பிதாவாகிய தேவன் ஆபிரகாம் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஈசாக்கு யாருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்ப கல்யாணம் சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கல்யாணம் யார் தேவனால ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல அப்ப மணப்பெண் யார்? மணவாட்டி யார்? சபை வகுப்பார் இல்லைங்களா? ஸோ அந்த அழைப்புக்குள்ளதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப நம்மளும் ஓடிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ மணவாட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ வாட்சிட்டோம், குறிந்தியர்லயே வாட்சிட்டோம் இல்லைங்களா? கற்புள்ள கன்னியாக யார் தான் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம தான் அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி பார்க்கணும். கிறிஸ்துவனும் ஒரே மணவாளனுக்கு மணவாட்டி வகுப்பாராக மாறுபடிக்கு என்ன பண்ணிருக்கோம்? இப்ப நம்ம இங்க அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இந்த கல்யாணம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. நிழல் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு இல்லைங்களா? இப்ப பொருள் பார்த்துட்டு இருக்கிறோம். பொருள்ல பிதாவாகிய தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணப்பெண் தேடிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த கல்யாணம்
இன்னும் முடியல. ஒருவேளை முடிஞ்சிருந்தா நம்ம எங்கேயும் இருக்க மாட்டோம், இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்க மாட்டோம், இந்த பாடங்கள்லாம் நம்ம இப்போ கேட்டுட்டு இருக்க மாட்டோம்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஸோ தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக மணப்பெண் தேடுறாருன்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. அங்க ஊழியக்காரன் யாரை பார்த்தோம்? எலியேசர் இல்லைங்களா. அப்ப இங்க எலியேசர் யாரு எல்லாம் சொல்லுங்க. ஊழியக்காரர், மிஷனரிஸ். ஊழியக்காரங்க எல்லாமே சொந்தமாக எழுதினாங்க அந்த வசனங்களை. வேத வசனங்கள்ல தேவனுடைய ஆவியினால எழுதப்பட்டதுன்னு வாசிக்கிறீங்களா. சோ இங்க எலியேசர் யாருக்கு எல்லாம் பார்க்கணும்னா பரிசுத்த ஆவி வாசிக்கலாம். யோவான் 16:13. யோவான் 16:13 சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்தும். அது தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும். சோ அங்க எலியேசர் தன்னுடைய சுயமா ஏதாவது சொன்னாரா? இல்ல, நம்ம எஜமான் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சோ அங்க எலியேசர் பார்க்கும்போது இங்க பொருளை யாரை பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்த ஆவின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. அந்த பரிசுத்த ஆவி வரும்போது என்ன பண்ணுவோம், நம்மள சகல சத்தியத்திற்குள்ளுமே வழிநடத்த சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போகும்போது கூட அதுதான் சொல்றாரு இல்லைங்களா. போன பின்பு ஒரு தேட்டர்ல வரேன் சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, சகல சத்தியத்துக்குள்ளும் அறிந்து கொள்வீங்கன்னு சொல்றாரு. சோ அந்த பரிசுத்த ஆவி சத்திய ஆவியை குறிச்சுதான் எலியேசர் நிழலாக கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம நிழலும் பொருளுமாக கேரக்டர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஆபிரகாம் பார்க்கும்போது ஆபிரகாம் யார் நிழலாக பார்த்தோம்னா நம்முடைய பிதாவாகி தேவன் பார்த்தோம். அடுத்தது ஈசாக்கு யாருக்கு நிழலாக பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பார்த்தோம். அடுத்து ரெபேக்காள் பார்க்கும்போது சபை வகுப்பார் இல்லைங்களா. மனவாட்டியாகிய ரெபேக்காள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனவாட்டியாகிய சபை வகுப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது ஊழியக்காரனாகிய எலியேசர் யாருக்கு நிழலாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்த ஆவி அவங்க நிழலாக இருக்காங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த நிழலும் பொருளுமாக நம்ம இதை குறிச்சு பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கல்யாணம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய 1000 வருட அரசாட்சி குறிச்சு அப்படி பாடங்களும் பின்னாடி பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த கல்யாணம் முடிவடையில மனவாட்டி ஒப்பாத என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த செலெக்ஷனுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ அந்த சாயங்கால வேலை பார்த்தோம் இல்லையா. எலியேசர் என்ன பண்றாரு, சாயங்கால வேலை தண்ணீர் கிட்ட வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அந்த சாயங்கால வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த சுவிசேஷ யுகத்துல தான் என்ன பண்றாரு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு என்ன பண்றாரு, மனவாட்டி வகுப்பார தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. பரிசுத்த ஆவி என்ன பண்ணுதாமா தன்னுடைய மனவாட்டி வகுப்பார சேர்க்குதுன்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. வாசிக்கலாம் எபேசியர் 1:4. எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இந்த மனவாட்டி வகுப்பார் எப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இல்லைங்களா. யோசிச்சு பாருங்களேன், உலகம் எப்ப தோன்றுச்சு, உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே பிதாவாகி தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த லால் கோயிலுக்கு ஒரு மீட்டிங் நடக்கணும், இப்படி கொஞ்சம் பேர் வந்து இந்த ஈசாக்கின் திருமணங்கிற ஒரு சப்ஜெக்டை கேட்கணும். ஸோ அந்த சப்ஜெக்ட் மூலமாக ரெபேக்கால நிழலா வச்சு இந்த சபை வகுப்பாருடைய பொருளை குறித்து அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி கூட தேவன் முன்னாடியே நியமிச்சிருக்கிறார் இல்லைங்களா. உலக தோட்டத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காரு, முன்குறிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. தமக்கு எதுக்காக முன்குறிச்சார்கள்னா தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. இப்ப மனவாட்டியா மாறணும் அப்படின்னா ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டியா மாறணும், சபை உபாராக மாறணும். என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு அழைப்புக்குள்ளதான் நம்ம அழைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி கூட பார்க்கலாம். ஸோ அப்படி அழைக்கப்பட்டவர்கள் இந்த வகுப்பாரதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கா. ஏன்னா அங்க அப்படிதான் சொன்னாரு அவர்கள் என்ன சொன்னார், அவர்கள் என் இனத்தாருக்கு தெரிவிக்கோங்க, என் தேசத்துக்கு இருக்கோங்கன்னு தானே சொன்னாரு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது, ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்க வாசிச்சலாம். கலாத்தியர் 3:28-29. கலாத்தியர் 3:28 மற்றும் 29. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். சரி, நம்ம வாசிக்கணும் இல்லைங்களா. கலாத்தியர்ல சொல்லப்பட்டது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லாருமே இப்படிதான் இருக்கணும், கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா.
நம்ம கிறிஸ்துவின் உடையவர்களானால் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா, நம்ம கிறிஸ்து போல இருந்தா அதான் வீடு இல்லைங்களா? முன்னாடி பார்த்தோம்ல, நமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள் குற்றம் இல்லாதவர்களாக இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களானால் என்ன பண்ணலாம்? நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கலாம். வாக்கு தத்துவத்தின்படி என்ன பண்றோம்? நம்ம சுதந்திரமா இருக்கலாம்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அழைப்புல தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அப்ப அந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆபிரகாம் ஏன் அப்படி சொன்னாரு? உன் தேசத்தார் உன் இனத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்களா? அப்ப என்ன யோசிக்கலாம் நீங்க? ஆபிரகாம் யாருக்கு நல்லா பார்த்தோம்? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் எங்க வாசம் பண்றாரு? பரலோகத்துல வாசம் பண்றாரு இல்லைங்களா? அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? பரலோகத்துல இருக்கிற தூதர்களை என்ன பண்ணிருக்கலாம்? மனவாட்டி வைப்பாரு, தேர்ந்தெடுக்கலாம். ஆனா அவர் தேர்ந்தெடுக்கல. அவர் எங்க அனுப்புறாரு? பூமிக்கு அனுப்புறாரு இல்லைங்களா? கானானுக்கும் மெசோதோமிக்கு எவ்வளவு தூரம் இருந்துச்சோ அது போல பரலோகத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு இல்லைங்களா? சோ அப்ப ஒரு தன்னுடைய தேசத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி நம்ம சொல்ல முடியுமா? பூமியில இருக்கிற நம்ம வந்து அவர் இடத்தார சொல்ல முடியுமா? நம்ம யார் சாயலாக படைக்கப்பட்டிருக்கோம்? நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை படைப்போம்னு சொல்லி படைச்சாங்க இல்லையா? சோ அதுதான் அந்த வசனத்துக்கான பொருளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? தன்னுடைய இனத்தார் தன் தேசத்தார் அப்படின்னு சொல்லி நாம எப்படி படைக்கப்பட்டிருக்கோம்னா அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதர்கள் மத்தியில தான் என்ன பண்றாரு? தேவன் தன்னுடைய மகனுக்கு மனவாட்டி வகுப்பாரை தேர்ந்தெடுக்கிறார் கூட அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மனவாட்டி வகுப்பாருக்கு ஒரு முக்கியமான குணலட்சணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அலங்காரம் இல்லைங்களா? ஸோ அந்த அலங்காரம் நார்மலாவே கல்யாணத்துல மணப்பெண் மணமகன் யார் நல்ல மேக்கப் போடுது? மணமகள் தான் இல்லைங்களா? ஸோ அந்த மேக்கப் இப்ப நம்ம மனவாட்டி வகுப்பார் அழைக்கப்பட்டா நமக்கு என்ன மேக்கப் வேணும்? நம்மளே சர்ச்சைக்கு போகும்போது நீட்டா அந்த மேக்கப்பா அந்த அலங்காரமா வாட்சலாம் உங்களுக்கு இதுல 3 நம்பர் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4 மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கிடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. என்ன அலங்காரம் சொல்லப்பட்டிருக்கா? மாமிச பிரகாரமாக வெளிப்புறமாக செய்யக்கூடிய அலங்காரம் இல்லைங்களா? தேவன் எதிர்பார்க்கிற அலங்காரம் என்னன்னா அழியாத அலங்காரம் அலங்கரிப்புன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அது என்னவா இருக்கு? சாந்தம் இது மறைந்திருக்கக்கூடிய குணம் இல்லைங்களா? சோ இப்படிப்பட்ட அலங்காரம் தான் என்ன பண்றாரு? தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இன்னும் கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 96 9ஆம் வசனம். 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னவோ பரிசுத்த அலங்காரம், இருதய சுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். குற்றம் இல்லாத சுத்தம் உள்ள இருதயம் தான் தேவன் நம்மகிட்ட அந்த அலங்காரமாக எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட அலங்காரம் தான் எங்க இருந்துச்சோமா ரெபேக்காட்ட இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரி முயற்சித்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா, தாகத்துக்கு தான் கேட்ட உடனே என்ன பண்றாங்க? அவங்க உடனே அவருக்கு மட்டும் கொடுக்கல, அவங்க ஒட்டகங்களுக்கும் வாக்குறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா? கிட்டத்தட்ட 200 குடம்னா 200 தடவை கீழே போய் மேலே வந்துருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஷியல் லைஃப் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம திரும்ப அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு மாத்திரம் இல்லாம மணமகன் யாருமே தெரியாம அவங்க முழுவதுமாக அறிந்து என்ன பண்றாங்க? அவங்க மணமகன் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? போகிறேன்னு சொல்லி அந்த வனாந்தர பயணம் வழியாக, அதாவது பாலைவனத்து பயணம் வழியாக என்ன பண்றாங்க? கிட்டத்தட்ட பல நாட்கள் என்ன பண்ண இரவும் பகலும் அந்த கடும் குளிர்லாம் கடும் வெப்பத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? கடந்து சென்று தான் என்ன பண்ணியிருப்பாங்க? மணமகனை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ இங்க தண்ணியை குறித்து பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே ஆண்டவர் சமாரியா பேசும்போது கூட நம்ம வசனம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? தண்ணீர் குறித்து நம்ம வாசிடலாம். யோவான் 4:10. யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தார். ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் கொடுக்கிற தண்ணீர் எப்படி இருக்காமா? தாகமே எடுக்காத அளவுக்கு எப்பவும் ஊறுகின்ற
ஜீவ தண்ணீராக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அது என்ன அப்படின்னா சத்தியம் தான் இல்லைங்களா. ஸோ அந்த ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு ரெபேக்காள் போல என்ன பண்ணணும், நம்ம எந்த விதமான தயக்கம் இல்லாமல் சோர்வும் இல்லாமல் எத்தனை தடவை கீழே போனாலும் போயிட்டு மேலே வரக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த ஊழியத்தில் நம்ம உற்சாகமாக செயல்பட வேண்டியிருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம். அதான் நம்ம ரோமருடைய வாசிக்கலாம். ரோமர் 2:7. ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இந்த நித்திய ஜீவன் யாருக்காக கொடுக்கப்படுதாமா? நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா? சோர்வு வரும். அதனாலதான் அங்க வசனத்துல ஆரம்பிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? சோர்ந்து போகாமல். ஏன்னா நற்கிரியைகளை செய்யும்போது கண்டிப்பா சோர்வு வரும். ஸோ அப்படி வந்தாலும் கூட சோர்ந்து போகாமல் நம்ம என்ன பண்ணுவோமா? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் என்ன பண்றாராமா? நித்திய ஜீவனை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அதை குறித்து தான் சீசர்கள் கேட்கிறாங்க. வாட்சலாம் மத்திய 16:24. மத்திய 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த அழியாமை கனம் மகிமை எல்லாம் ஈஸியா கிடைச்சிருமானா? இல்லை. என்ன பண்ணணும்? முதல்ல அவரை பின்பற்றதுக்கு விருப்பம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தன்னைத்தான் இருக்கணும். இதுதான் ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லைங்களா. இது ஈஸியா நடந்துருமானா? நடந்துடாது இல்லைங்களா. நம்ம வசனத்துல சொல்லிடுறோம் இல்லைங்களா. ரோட்ல போகும்போது யாராவது சிரிச்சுட்டு அமைதியா போயிருக்கீங்களா? அங்கதான் தன்னைத்தான் இருக்கிறது வந்துருமா? ஈஸியா வந்துருமா? கண்டிப்பா வராது இல்லைங்களா. ஸோ இது மாதிரி அநேக அனுபவங்களுக்குள்ள நம்ம போய் என்ன பண்ணணும், நம்ம தன்னைத்தான் வெறுக்கிறவர்களாக மாறி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும், தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமக்கிறதாக இருக்கணும்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். ஸோ இதை தான் அங்கே ரெபேக்காள் செஞ்சு காட்டினாங்க இல்லைங்களா. அதுக்கு பரிசாக தான் என்ன கொடுக்கப்பட்டுச்சு? முதல்ல என்ன கொடுத்தாரு? ஒரு நேரம் நம்ம கேரக்டர் பாசம் இப்போ அடுத்து சில உச்சிதமான காரியங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை குறித்து நம்ம பார்க்கணும். முதல்ல என்ன கொடுத்தாரு? காதணிகள். இப்போ காதணிகள் எதுக்கு அடையாளமா? முதல் கிளாஸ்லேயே கேட்டிருப்போம். காதணிகள், காது குறித்து நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா. காது சபை சொல்லிட்டாங்க. மத்திய 13:9. மத்திய 13:9 கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். காதுள்ளவன் கேட்க கடவன். அதுக்கு முன்னாடி வார்த்தை கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இல்லைங்களா. சரி, இந்த கேட்கிற காது என்ன பண்றது? தேவன் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன பரிசு கொடுத்துருக்காரு அப்படின்னா வளையல், கடகங்கள். கடகங்கள் எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா கையின் கிரியைகள் இல்லைங்களா. வாட்சலாம் பிரசங்கி 9:10. பிரசங்கி 9:10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அப்ப கைக்கு நேரிடுகிறது என்ன பண்ணுவோமா, அதை பலத்தோடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்லைங்களா. தேவனுக்கு பிரியமான கிரியைகள் இல்லைங்களா. அது ஊழியங்களா இருக்கலாம், சத்திய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கலாம். அது ஏதாவது நம்ம என்ன பண்ணக்கூடிய தன்னுடைய பலத்தோட செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகுமா? பின்னாடி கிடைக்காது. எங்க போயிடுவோம்? பாதாளம். பாதாளம் குறித்து போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா. பாதாளம்னா நரகம்னா உடனே நம்ம மற்றவங்க என்ன பண்ணிடக்கூடாது, யோசிச்சிடக்கூடாது இல்லைங்களா. ஏன்னா அங்க என்ன இருக்காதாம்மா பாதாளத்துல? அறிவு, வித்தை, ஞானம் ஒண்ணுமே இருக்காது இல்லைங்களா. வெறும் ஆழம், மனசுல இருக்கக்கூடிய ஆழம் தான் பாதாளம் இல்லைங்களா. ஸோ அங்கே ஒன்றுமே அங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்காது இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த அறியாமை, ஞானம், மகிமை இதெல்லாம் எப்படி நம்மளுடைய நம்மளால பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடையாதுன்னு கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில பொருட்கள்லாம் கிடைச்சிச்சு இல்லைங்களா. அவங்க பேசி முடிச்ச பிறகு மறுபடியும் கொடுக்குறாரு வெள்ளி, பொன், வஸ்திரங்கள் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தலாம். வெள்ளி எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா வாட்சலாம் சங்கீதம் 2:6. 12 சங்கீதம் 6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் நூறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. நம்ம ஆண்டவரையே இயேசு கிறிஸ்துவோட சொற்கள் எப்படி இருக்காங்க? மண் குகையில 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ வெள்ளி அப்படி எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா சத்தியத்துக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ நிலத்துல இருந்து எடுக்கும்போது வெள்ளி எப்படிதான் இருக்குமா, அதுக்குரிய அந்த அழுக்குகள் மற்றும் மிக்சர்ஸ்லாம் அதில் இருக்கு, இன்புட்ஸாக இருக்கும். அது சுத்தமாகணும் என்ன பண்ணணும்? பொதுவாக எந்த உலகமாக இருந்தாலும் சுத்திகரிக்கணும் என்ன பண்ணுவாங்க, உருக்கி சுத்தம் பண்ணுவாங்க இல்லைங்களா. இது போல தான் ஸோ இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம் எப்படி இருக்காங்கன்னா 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட
வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ அந்த வெள்ளி சத்தியத்துக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது பொன் பார்த்தோங்களா. பொன் எது கிடையாது பைபிள் பொன் அப்படின்னாலே திவ்ய சுபாவம், தெய்வீக சுபாவம் சொல்லி நம்ம பார்க்குறோம். வாட்சலாம் 2 பேதுரு 1:4. 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பண்புள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன அருளப்பட்டிருக்கு அப்படின்னா மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். என்ன வாக்கு தத்தம் பார்த்தோம் இல்லைங்களா. அழியாமை, கனம், மகிமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக மாறக்கூடிய ஒரு பெரிதான ஒரு கிருபை அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படிங்களா. ஸோ அந்த திவ்ய சுபாவத்துக்குலாம் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கேட்டுக்கு இச்சைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா விலகி வளர்வுகளா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த உலகத்துல அழிந்து போகக்கூடிய பொண்ணே என்ன பண்ணுறது, சுத்திகரிக்கிறதுக்கான ஒரு நெருப்பினால உடம்படப்படுவது போல. ஸோ நம்ம கிறிஸ்துவின் குணலட்சணங்களுக்கு ஒப்பாக மாறணும், தேவன் எதிர்பார்க்கிற கேரக்டருக்குள்ளாக வரணும் அப்படின்னா நமக்கு என்ன அவசியம் அப்படின்னா பாடுகள் அவசியம் சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இந்த பாடுகள் சோதனைகள் வழியாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய கேரக்டரை நம்ம டெவலப் பண்ண முடியும். கிறிஸ்துவின் குணலட்சணத்துக்கு ஒப்பாக மாறினா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அந்த அழியாமை, கனம், மகிமையை சுதந்திரத்துக்குள்ள முடியும் கூட நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். ஏசாயா 61:10. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினாலே தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகையினாலே தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். வெள்ளி பார்த்தோம், பொன் பார்த்தோம். அடுத்து என்னது, வஸ்திரங்கள் இல்லைங்க. அந்த வஸ்திரங்கள் எதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நீதி நம்ம மேல போற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ தேவன் நம்ம இந்த அழைப்புல அழைச்சிருந்தாலும் தேவன் நம்ம இப்படிதான் பார்க்கறாருமா, இயேசு கிறிஸ்துவோட ஈடுபடி வழியாக தான் நம்ம பார்க்கறாரு இல்லைங்களா. அவருடைய நீதி நம்ம மேல என்ன பண்ணிருக்கு, சாத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு கொடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு கொடுத்து தான் நம்ம இருக்காருன்னா தேவன் நம்மளோட கூட கிறிஸ்துவின் மூலமாக தொடர்பு கொண்டிருக்காரு கூட நம்ம பார்க்கணும். ஸோ இப்படிப்பட்ட அங்க கொடுக்கப்பட்ட இவைகள் கொடுக்கப்பட்ட அந்த உச்சிதங்கள் வெள்ளி பொன் வஸ்திரங்கள் கூட என்ன இருக்கு, நமக்கு ஒரு பாடமாக இருக்குன்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அடுத்து நம்ம பார்த்தா ரெபேக்காள் காணாமலே அன்பு கூர்ந்தாங்க இல்லைங்களா. மணவாளன் யாருன்னே தெரியாது, ஈசாக்கு யாருன்னே தெரியாது. ஆனாலும் என்ன பண்ணாங்க, மணவாளனாக ஏற்றுக்கொண்டு அந்த கஷ்டமான பாதையை கடந்து செல்வதற்கு உடனே ஓகே சொன்னாங்க சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துக்கோமா, மணவாளன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு பார்த்துட்டோம். மணவாட்டி எவ்வாறு அழைக்கப்பட்ட நம்ம நேரா பார்த்துருக்கோமானா இல்லை. நம்ம எப்படிதான் பார்க்கறோம்னா விசுவாச கண்களால தான் பார்க்கணும் இல்லைங்களா. சத்தியத்தின் வாயிலாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அப்படிதான் அந்த நிலையில் கூட நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 பேதுரு 1:8. 1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. சொல்லி முடியாததும் மகிமையால் இருந்ததுக்குள்ள சந்தோஷம் நம்ம களி கூறுறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த சந்தோஷத்துக்குள்ள போகணும்னா உடனே போயிட முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த பாடுகள் உபத்திரங்கள் வழியாக தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த பயணத்தை கடந்து செல்லுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிதான் அந்த பயணம் இருக்கு இல்லைங்களா. அவங்க கொட்டகத்தின் வழியாக பயணம் பண்ணி போனாங்க இல்லையா. ஸோ அந்த பயணம் எதுக்குன்னா நம்ம இந்த பூமியில வாழக்கூடிய காலம். அவங்க எப்படி அந்த பாலைவனத்துல கடந்து பல நாட்கள் இரவும் பகலும் சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் சகிச்சுட்டு போனாங்க, அது போல நம்ம என்ன பண்ணணும், காணாத மனவாளன் இல்லைங்களா, அவர்கிட்ட போய் சேரணும்னா நம்ம இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருந்து நடக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கி நம்மளுடைய குணலட்சங்கள் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்றிக்கொண்டா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், நேராக போய் பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா. எப்போ ரெபேக்காள் போய் பார்க்க முடியும், அந்த பாலைவனத்தெல்லாம் கடந்து போன பிறகு அந்த தென்தேசத்துக்கு போன பிறகு என்ன பண்றாங்க, நேராக பார்க்கறாங்க இல்லைங்களா. ஸோ அது போல நம்மளும் இந்த பூமிக்குரிய பயணத்துல தேவனுக்கு உண்மை முத்தமாக ஓடுனா மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், அங்க நம்ம மனவாளோட கூட சேர்ந்து அவர் நேராக காண முடியும். அவரோட கூட நம்ம ராஜ்யத்துல சுதந்திரங்களாக மாற முடியும் கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 45:10-11. 45ஆம் சங்கீதம் வசனம் 10 மற்றும் 11. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். குமாரத்தி அப்படின்னு யார் சொல்லி சொல்றாரு, யார் அந்த குமாரத்தி? மனவாட்டி நம்ம தான் இல்லைங்களா. நம்மளை குறிச்சுதான் சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும் இல்லைங்களா. கேட்கிற
காதல் உள்ள இருக்கணும். நம்ம செவியை சாய்த்து என்ன பண்ணணுமா சிந்தித்துக் கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம். என்ன சிந்திக்கணுமா? உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு இல்லைங்களா? ரெபெக்காள் மறந்துட்டு மணவாளன் போக்கே சொல்லிட்டாங்க இல்லைங்களா? சோ இப்ப நமக்கு எது தகப்பன் வீடு? நம்முடைய ஜனம் எது? இயேசு கிறிஸ்து மணவாளன், நம்முடைய தகப்பன் வீடு நம்முடைய ஜனம். அதான் மறந்துட்டுன்னு சொல்றாருல்ல. பூமிதான் நமக்கு இதுவா இருக்கு அப்படின்னா நம்முடைய வீடா இருக்கு இப்போதைக்கு இல்லைங்களா? டெம்பரரி வீடு இது நமக்கு இந்த பூமி தான் இல்லைங்களா? இந்த பூமியில இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சாஞ்சிடக்கூடாது. அதில் உள்ள ஐஸ்வர்யங்கள், அதில் உள்ள புகழ், அதை விட நம்ம ஆசை வச்சிடக்கூடாதுன்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இதெல்லாம் மறந்துட்டு நம்ம எதை மட்டும் தான் சிந்திக்கணும் இல்லைங்களா? ரெபெக்காள் அந்த பயணத்துல போற வரைக்கும் யாரும் சிந்திச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வர கஷ்டத்தையோ பயணத்தையோ பிடிச்சா சிந்திக்க மாட்டாங்க. மணவாளன் எப்ப பார்க்க போறோம், மணவாளன் பிரச்சனை என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு சிந்தனை இருக்குன்னு சொல்லி பார்க்கறாங்க. அதனால நம்ம கூட நம்முடைய மணவாளனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கும். அதை குறித்து சத்தியங்கள் நம்முடைய செவியை சாய்க்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ஈடுபடுத்திடக்கூடாது. அதுதான் நம்ம என்ன மறந்துட முடிக்க என்ன சொல்றாரு தேவன் சொல்றாரு. அப்படி ஒரு நம்ம செஞ்சோம்னா என்ன பண்ணுவாரு, நம்முடைய ராஜா நம்முடைய அளவில் பிரியப்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16. 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்படி நம்ம இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை முடிச்சுட்டோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், மணவாளனை போய் சந்திக்கலாம்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த குறிச்ச தீர்க்க தரிசன வசனம் தான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ இது நடைபெறக்கூடிய வசனம், இது இன்னும் நடைபெறல இல்லைங்களா? ஸோ கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்கள் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வர. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க இல்லைங்களா? மரித்தவர்கள் இல்லை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்களா முதலாவது எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்களா? கிறிஸ்துவனால என்ன பண்ணலாம், நம்ம அவர் தரிசிக்கலாம்னு வச்சோம் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாரே நம்ம வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக மரிச்சோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரோடு கூட நம்ம ராஜ்யத்துல சென்று இருக்கக்கூடிய சபை முதல் வகுப்பாராக நம்ம மாற முடியும் கூட நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:17. 1 தெசலோனிக்கேயர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ரெபெக்காள் போல குணலட்சணங்களை வெளிப்படுத்தணும். நம்ம என்ன பண்ணலாம், எப்படி அவர் திருமணமாகி கொண்டு என்ன பண்றாரு, நேசிக்கிறாரு இல்லைங்க ரெபெக்காளை ஈசாக்கு. அது போல நம்மளும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம மனநலம் கூட எப்பவும் என்ன பண்ணலாம், நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக போவோம்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த காரியங்கள் குறித்து தான் நம்ம இந்த நிழல் பொருளாக நம்ம பார்க்கணும். ஸோ நம்முடைய அழைப்பு என்ன, நம்ம எந்த ஓட்டத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கோம், அதில் ரெபெக்காள் வழியாக நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்கிறோங்கிறதா நம்ம இந்த ஈசாக்கின் திருமணம் அப்படிங்கிற ஒரு பாடத்தினோட ஒரு நிழலும் பொருளுமாக நம்ம இதை கற்றுக்கொண்டோம்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? ஸோ அலைய கேரக்டர்ஸையும் நம்ம பார்த்துட்டோம், அதில் இருக்கக்கூடிய உச்சிதமான பொருட்களையும் நம்ம பார்த்துட்டோம். அந்த அதில் என்னென்ன சத்தியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்த பகுதியை நீங்க படிச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா இதுல இன்னொரு விதமான ஒரு சத்தியம் இருக்குங்கிறத தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்திருக்காரு சொல்லி பார்க்கணுங்களா? பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்களை நிழலும் பூர்ணமா இருக்கு. அது மட்டும் அது எல்லாமே நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கு, நமக்கு எச்சரிப்பாக இருக்குன்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அதுல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை கற்றுக்கொண்டவர்களாக மாத்திரம் இல்லை, அது மட்டும் நம்ம அதன்படி நடந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம சுத்த இதயம் உள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாக, கிறிஸ்டியன் உலகத்துக்கு ஒப்பாக நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம். இப்ப காணாமல் இருக்கிற மனவாளை நோக்கி நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா பின்னாடி அவர் கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ராஜ்யத்துல அவரோட கூட நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு ஆசீர்வதிக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள போகிறோம். அதனாலதான் அங்க ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன ஆசீர்வாதம்? நீ கோடா கூடிய இருவாய் அப்படின்னா அவங்க அவ்வளவு பிள்ளைங்க பெற்றுக்க போறது இல்லை. சோ அது இதற்குரிய தீர்க்க தரிசனம் தான் இல்லைங்களா? கிறிஸ்துவின் மனவாட்டி வகுப்பாளராக மனவாட்டியாக மாறின பிறகு கிறிஸ்துவ மனவாட்டியாக வகுப்பாளராக சேர்ந்து ராஜ்யத்துல என்ன பண்ண போறாங்க, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா ஆசீர்வதிக்கிற ஒரு நிலைமைக்குள்ளாக போக போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் அங்க முன்னாடியே அங்க தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு கூட நம்ம பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அழைப்புக்குள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்க நம்ம இப்ப என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்ந்து போகாம என்ன பண்ணணும், நம்ம இந்த ஓட்டத்துல கடைசி வரைக்கும் நம்ம மரண பயனுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுத்தலும் உண்மை மொத்தவர்களாக ஓடி இந்த மனவாட்டியாக சேர வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை தேவதாமன் கிருபை செய்கிறார்கள். பொறிமுறை கேட்டவங்க அனைவரும் தேவதாமை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாய் தேவனுக்கு நன்றியும் நன்றி.
அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவதாக தூதுவளைஞர் வந்து சகோதரருக்கு நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் ஃபுல் சைஸ் போட்டோவும் மற்றும் பயோடேட்டாவை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பயோடேட்டாவோட சேர்த்து எங்கள் பயோடேட்டாவும் யார்கிட்ட கொடுத்துடலாம்? பயோடேட்டாவை சுய சரிதத்தோட எழுதி ஃபுல் சைஸ் போட்டோவோட கொடுத்தீங்கன்னா எங்களோட போட்டோவும் தான். ஏன் அப்படின்னா மணவாளன் ரெடி ஆயிட்டாரு, மணவாட்டி தான் என்ன ஆகலைங்க, ரெடி ஆகல. அப்போ ஒரு திருமணம் முடிஞ்சிச்சு, இன்னொரு திருமணம் ரொம்ப நாள் ஆகும் அவங்க முடியறதுக்கு. சபீபமா இருக்கு சூப்பர் ஸ்டார். அப்போ அந்த கிறிஸ்துவோடு கூட நம்ம போய் சேர்றோம் இல்லையா? மணவாளன் ரெடியா இருக்கிறாரு, ஆனா மணவாட்டி இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க? மேக்கப் போட்டுக்கிட்டே இருந்தா மணவாளன் பக்கத்துல எப்போ உட்காந்து திருமணம் ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே. அப்போ ஈசாக்கின் திருமணம்னா என்ன பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு நிழல தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு பாருங்க. எவ்வளவு பெரிய மறைப்பொருள் இருக்கு பாருங்க. இதுல எவ்வளவு கேரக்டர் நம்ம பாக்குறோம் பாருங்க. ஆபிரகாம்னா யாரு, ஈசாக்குனா யாரு, அப்போ எலியேசர்னா யாரு? இப்ப எலியேசர் அப்படின்னா ஒரு பரிசுத்தாவி. இந்த புது வார்த்தையை நம்ம கேட்கிறோம் இல்லையா? சரிங்களா? அதுக்கப்புறம் ஈசா ரெபேக்கால் பார்த்தோம் இல்லையா? ரெபேக்கால் சபைன்னு சொல்றாங்களே, யாருக்காவது கேள்வி வருதா? சபைன்னு சொல்றாங்க, சொல்லுங்க. சபை அப்படிங்கிறது ஒருத்தரா இல்ல பல பேரா இல்ல ஒரு டினாமினேஷன் இருக்கா? பல பேர் அப்படின்னா அது ஒரு லெக்கம் இருக்குங்களா? சூப்பர் ஸ்டார். அதுதான் அடுத்த வாரம் பார்க்க போறோம். உங்க வாயிலிருந்தே வாங்கி திருப்பி உங்களுக்கே கொடுப்போம். 1,44,000 பேர்னா யாரு? அப்ப சபைனா என்ன? அப்ப மனவாட்டி தான் அந்த சபையா? நம்ம தான் ஒரு பக்கத்துல போய் நிக்க போறோமா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வரும் வாரம் தொடர்ந்து தியானிக்கலாம். உங்களுக்கு தேனிக்கு விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைவரும் அறிந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக இந்த ஜெபக்கூட்டத்திற்கு, இந்த அடிப்படை சத்தியத்திற்கு முடிவாக அந்த ரிச்சர்ட் அவர்கள் ஜெபத்தில் வழிநடத்த உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு இருக்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் இறக்கும் நிறைந்த உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறோம் தகப்பனே. அப்பா கடந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்க ஒவ்வொரு கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து இதோ இந்த நாளைக்கு எங்க ஒவ்வொரு வந்துட்டு ஒவ்வொரு சகோதரியும் தகப்பனே கூட்டி சேர்த்து இதோ சத்தியத்தை சத்தியம் என்பது போல இந்த சத்தியத்தை எங்களுக்கு முதல்ல ஒரு அருமையான ஒரு கொடுத்திருக்கிற தகப்பனே. இந்த ஈசாக்கின் திருமணத்தின் வாயிலாக நீ கொடுத்து தகப்பனே, இதை நாங்கள் ஒரு கால வாங்கி மறுகாலம் வீட்டு விடாதபடிக்கு எங்கள் ஆவிக்குரிய நாங்கள் பயன்படுத்தி கிருபை செய்வதாக கூட கெச்சு அடையும் தகப்பனே. எங்களுடைய பாவங்கள் குற்றக்குறைகள் அனைத்தையும் மன்னித்தேற்றமாக கூட கெச்சு அடையும் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற பாடல் உபத்திரங்கள் அனைத்தும் நன்மை மீதும் வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இன்னும் நாங்கள் அதிகமாய் நாங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஓட எங்கள் கிருபை செய்வதாக கெச்சு அடையும் தகப்பனே. மேலும் தகப்பனே, இதோ எங்களுக்கு இருக்கின்ற தாளந்துகளை நாங்கள் நல்ல முறையில் கொடுக்க கிருபை செய்வதாக கூட கெச்சு கொண்டாடுகிறோம் தகப்பனே. ஏதோ சாத்தானுக்கும் மாம்சத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம பரிசுத்தாவின் வல்லமையா எங்களை எழுப்பிடுமாய் கெஞ்சு கொண்டாடுகிறோம் தகப்பனே. இதோடு கூட எங்களை பரிசுத்தாவின் வல்லமை எங்களுக்கு அதிகமாக கூட தந்தன்மையாக கூட கெஞ்சு கொண்டாடுகிறோம் தகப்பனே. இதோ கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக உத்தம ஊழியர்களாக பிள்ளைகளாக இருக்க உடைய சத்தியத்தை இன்னும் அதிக சகோதர சகோதரே இன்னும் கடந்த நாள்குடி பாடத்திலே வந்து சேர்க்க நீதாமே கிருபை கூட கெஞ்சு கொண்டாடுகிறோம் தகப்பனே. மேலும் இப்படியாக தகப்பனே, இதோ இந்த கேட்ட மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவரும் குருவும் வச்சுக்கணும் இயேசு கிறிஸ்து மூலம் எடுக்கிற இந்த சிறிய செபத்தை நல்ல பிதாவே. ரொம்ப நல்லா இருந்துச்சு.